வணக்கம். இப்போ நம்ம கருவேப்பிலை துவையல் எப்படி அடைக்கிறதுன்றதை இப்போ பண்ணி காமிக்கிறேன். கருவேப்பிலையால் நிறைய நன்மைகள். ஒரு பிடி கருவேப்பிலையை நல்லா அலம்பி நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஒரு பிடி போகிறோம். அடுத்தது காஞ்ச மிளகா 2 அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, புளி, உப்பு அதெல்லாம் நம்ம அவங்கவுங்க காரம், புளிப்பு அந்த உவர்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை துவையலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஒரு வாணலி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றுறோம். ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் மிளகா சேர்க்க போகிறோம். புளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிறோம். வதக்கின அப்புறம் காமிக்கிறேன். வதக்கி புளி, உப்பு, மிளகா போட்டு வதக்குறோம். கருவேப்பிலையை போட்டு எண்டில் நல்லா வதக்கி இது பண்ணி அப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். அதான் கருவேப்பிலை துவையல் ரெடி. வதக்கிட்டே இருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு அதே 2 ஸ்பூன் இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூனு மிளகா போட்டிருக்கேன். புளி போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ கருவேப்பிலையை கடைசியில் கொஞ்சம் தகப்பாக வரும்போது கருவேப்பிலையை போட்டு வதக்கிறோங்க. பாருங்கள், வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். உப்பு போட்டுக்கிறேன். இதுலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு இதை கருவேப்பிலையை போட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைப்போம். இந்த கருவேப்பிலை சாப்பிடுங்க. நல்லா நிறைய இருக்குது. கருவேப்பிலையிலே நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல உபயோகமான ஒரு நல்ல பொருள் ஒரு கருவேப்பிலை மரம் எப்போதும் உபயோகமாக இருக்குங்க எல்லாத்துலேயும். மாதிரி கருவேப்பிலையை டெய்லியே நீங்கள் பச்சையாக சாப்பிட்லாம். காலையில் தூங்கி எழுந்து கருவேப்பிலையை நல்லா துவையல சாப்பிட்லாம். கருவேப்பிலையில் எல்லா விதமான மருத்துவ குணம் இருக்குது. கருவேப்பிலை சாப்பிட்டிங்கன்னா முடி நல்லா நீளமாக வளரும். நல்லா கருகருன்னு இருக்கும் முடி. நான் வதக்கிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்களும் இது மாதிரி கருவேப்பிலை துவையல் நல்லா பண்ணி சாப்பிடுங்க. துவையல் அரைச்சி பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலை துவையல் பண்ணி சாப்பிடுங்க. கருவேப்பிலை துவையலில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. முடி வளரும், செரிமானத்தை இதனும், உடல் சூட்டை தெளிக்கும். நம்மளோட ஏதாவது இது இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை இது குணமாக்கும். இது எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரும். அது நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி. அடுத்தது நம்ம முடி உதிர்வதை தடுக்கலாம். நல்லா கண் பார்வை நல்லா தெரியுங்க கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா. வெறுமையே காலையில் கருவேப்பிலையை ஒரு பிடி போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி சாறு மாதிரி எடுத்து குடிக்கலாம் நீங்கள். Thank you for watching. Please subscribe, share and like my channel. Thank you for watching. Please share, like and subscribe my channel.